டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு ஸ்டார்டர். இது வந்துட்டு சிக்கன் வச்சு செய்ய போறோம் நம்ம. இதோட பேர் வந்துட்டு முந்திரி மிளகு கோழி வறுவல். இது ட்ரை ரெசிபி. இது ட்ரையா இருந்தாலும் கொஞ்சம் க்ரீமியா இருக்கும். நீங்க வந்துட்டு சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிடலாம். இதைய ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் சும்மாவும் சாப்பிடலாம். ஒரு ஃபுட்டுக்கு முன்னாடி கூட நீங்க சாப்பிடலாம். இது நல்லா ரிச்சா இருக்கும், நல்லா க்ரீமியாவும் இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த முந்திரி மிளகு கோழி வறுவல் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான மிளகு முந்திரி கோழி வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முந்திரி மிளகு கோழி வறுவல் இதுக்கு வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி. நம்ம இதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்ல. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு சிக்கன் வேணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பிரெஸ்ட் பீஸு. அதில் வந்துட்டு இந்த மாதிரிங்க நல்லா சனஞ்சனமாக இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சிருக்கிறேன். சிக்கன் ஈஸியாக வேகும். அதனால இதுக்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, இது வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர் வந்துட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இது வந்து கரம் மசாலா பொடி, அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன். இது வந்துட்டு முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம், ஏன்னா இதோட பேரே முந்திரி மிளகு வறுவல். அதனால முந்திரி பருப்பு கொஞ்சம் எச்சா எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன். இது வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமு. ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான கர்டு, தயிர். இது வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு இதோட சேர்த்திடுங்க நெய்ல. முந்திரி செவக்க வறுத்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி எடுத்துடலாம். இந்த மாதிரி முந்திரி தனியா எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம முந்திரி வறுத்த அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறது இந்த சிக்கன் சேர்த்திடலாம். இப்போ நல்லா சிக்கன் கலர் மாற வரைக்கும் ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெள்ளையா மாறிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வந்து குக் ஆகணும். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுடுங்க. இப்படியே வேகட்டும் கொஞ்ச நேரம். ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்குது. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஹாஃப் குக் ஆயிருக்கும் இந்த சிக்கன். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் கூடவே இந்த தயிர் ஆட் பண்ணிடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கரம் மசாலா பொடி 2 சேர்த்துடுங்க. கூடவே இந்த இடிச்சு வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் அதையும் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இது நல்லா சுண்டணும். சுண்ட வரைக்கும் இது வேகட்டும். இப்போ நம்ம போட்ட தயிர் எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த 2 டீஸ்பூன் அதை சேர்த்திடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குக்காக இருக்கும். நம்ம ரொம்ப குட்டி குட்டியாக தான் நறுக்கி போட்டிருக்கோம். இது வெந்திருக்கும் நேரத்துக்கு. 10 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்குது இது. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. நம்மளோட முந்திரி கோழி மிளகு வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான முந்திரி மிளகு கோழி வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.